ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, காலை டின்னருக்கு காலை டிஃபனுக்கு ஒரு சாமையை வச்சு கிச்சடி செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், சாமை அரிசி இந்த டம்ளரில் 2 எடுத்திருக்கேன். ஒன்று போட்டு இந்த கடாயில் இப்போதைக்கு வறுத்துக்கலாம். இந்த சாமையை வறுக்கும்போது நம்ம ரவை வறுக்கும் போது எந்த மாதிரி ஒரு வாசனை வருதோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வாசனையாக வறுந்துடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அடுத்து ஒரு டம்ளரும் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா பொரிஞ்ச மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். சாமை கிச்சடி செய்கிறதுக்கு வறுத்தாச்சு சாமையை. இப்போ நான் அதுக்கு ஒரு 2 கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சிச்சு. இதில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாசனைக்கு நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். அப்புறம் கூட இதை போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். அதே அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். தக்காளியும் போட்டுடலாம். அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் போட்டுடலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ஒரு 5 டம்ளர் 6 டம்ளர் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது கரெக்டாக நல்லா குழைவாக இருக்கும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து விட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய போடக்கூடாது. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டாக போட்டிருக்கேன். பார்ப்போம் கலந்துட்டு. இதில் உப்பு காரம் பார்த்துடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், தண்ணி கொதிக்குது. நம்ம இப்போ இந்த சாமரவை இதை போட்டு நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் அதில் சேர்த்துடலாம். சாமையும் அதேமாதிரி நீங்கள் ஈக்குவலாக செய்யுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போதைக்கு சிறுதானியம் தான் சாப்பிட்ணுன்றாங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு மூடியாச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டு
ஒரு 2 விசில் விட்டுறலாம். பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாமை வந்து நல்லா பிரிஞ்சி டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்யலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா குழைவாக இருக்குது. அடி வரலாம் நல்லா கலரி விட்டாலும் நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டு பார்க்கலாம். டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இதையும் நம்ம ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கணும். வாரத்தில் 2 முறை, ஒரு முறையாவது செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து முதல்ல பழக்கம் பண்ணணும். அப்போ தான் அவங்களும் இதை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், நல்லா சாப்பிட்டா குழைவாக வெந்து எவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். இதுலேயும் சில்லி பவுடரு, இஞ்சி பூண்டு அதெல்லாம் போடுறதுனா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், நல்லா இருக்குது. பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். பயங்கர சூடு, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். இது நம்ம தயிர் பச்சடி, சட்னிலாம் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.